திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அருள் செய்து கொண்டிருப்பவன் இறைவன். அந்த இறைவனால் படைக்கப்பட்டவர்களே நாம். இறைவனை பற்றி சிந்திக்க நமக்கு அறிவு போதாது. நமக்கு சிற்றறிவு. சிந்தனைக்கு எட்டாத சிவனை காண்பது என்பது மிகச் சிறந்தது. இறைவன்பால் மிகுந்த பக்தியுடையவர்களாக வாழும் பொழுது வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதாவது நாம் நம்மை இறைவனிடம் முழுமையாக ஒப்படைத்து சரணாகதி செய்தல் வேண்டும். நமக்கு புரிய வேண்டும், நமது சிற்றறிவுக்கு எதுவும் சரியாக தெரியாது என்பது. அப்பொழுது முழுமையாக நாம் நம்மை சரணாகதி செய்ய முடியும். இறைவனது திருவுள்ள பிரகாரம், திருவுள்ளப்படி அனைத்தும் நடக்க வேண்டும் என்று நாம் நினைத்து பிரார்த்தித்து சரணாகதி செய்யும் பொழுது அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும். சரணாகதி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இறைவனுக்கு நம்மை பாதுகாக்கும் பொறுப்பு இருக்கும் என்பது நமக்கு புரிய வேண்டும். உடல், பொருள், ஆவி, உடைமை அனைத்தையும் இறைவனது திருப்பாதங்களில் சரணாகதி செய்ய வேண்டும். இறைவனிடம் சரணாகதி செய்து நாம் வாழும் பொழுது இன்ப துன்பம் நம்மை என்ன செய்துவிடும்? இறைவன் நம்மோடு இருக்கின்றார். அப்பொழுது எதுக்கு பயம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு தோணணும். எது வேணாலும் வா, இறைவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய தைரியமும் உறுதிப்பாடும் நமக்கு வேண்டும். எப்பொழுதும் தினமும் எழுந்தவுடன் நாம் நம்மை இறைவனிடம் சரணாகதி செய்து வாழ பழக வேண்டும். சரணாகதி செய்து வாழும் பொழுது நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்வதோடு, சிரமங்கள் வந்தாலும் அதுவும் இறைவன் கொடுத்ததே என்று நினைத்து அதையும் பிரசாதமாக எண்ணி வாழ்ந்தோமேயானால் அந்த சிரமமில்லாமல் போய்விடும். நடைமுறையில் வாழ்ந்து பார்க்கும் பொழுது அது தெரியும். அதனால் நாம் நம்மை இறைவனது திருப்பாதங்களில் சரணாகதி செய்து வாழ்வோம் என்பதை, வாழ வேண்டும் என்பதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.